மேச ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், 2 சூரியன். அப்ப ஏற்கனவே உங்களை சொல்ல தேவையில்ல. நான் சொன்ன மாதிரி இருக்கணும், சொன்னதை மட்டும் தான் காப்பாற்றணும். அதை தவிர்த்து எதாவது வச்சு செஞ்சிருவேன் அப்படிம்பாங்கல்ல, அதே மாதிரிதான் நீங்க இயக்குவீங்க. ஸோ இப்போ 2ஆம் இடத்துல சூரியனை உங்க பேச்சை கேட்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலமே. உங்கள் பேச்சை யாரெல்லாம் கேட்காம இவனால உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆப்போசிட்டான விஷயங்கள் ஏற்பட போகுது. அப்படி உங்களுடைய திறமையை நீங்க வெளிக்காட்ட போறீங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் அவ்வளோ சிறப்பாக செய்வீங்க. எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி. தோல்விகள் என்பதை கடந்து விட்டேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையுடன் நீங்க செயல்படுவதற்கான முதல் மாதம், அருமையான மாதம் இந்த ஜூன் மாதம். என்னடா அது ஜனவரி மாதம் தானே முதல் மாதம் சொல்லுவோம், என்ன இது ஜூன் மாதத்தை முதல் மாதம் சொல்கிறோமே நினைக்காதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் 3 கிரகங்களுடைய பயிற்சி முடிஞ்சு அப்படி ஆரம்பித்த பிறகு ஃபஸ்ட்டு மாதமாக ஜூன் மாதம் தான் வருது. ஸோ அதனால் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நல்ல விதமான காரியங்கள் நடக்க போகுது. எது நினைக்கிங்களோ அதை சிறப்பாக பிடிப்பீங்க. எது உங்களுடைய செயல்பாடில் நீங்கள் நடக்குன்னு எதிர்பார்த்தீங்களோ அது உண்மையாகவே உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. கடந்த காலங்களில் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலக போகுது. கடன் பிரச்சனை மீண்டு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே கடன் கொஞ்சமாச்சும் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு 10-20% அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் நல்லா இருக்கு. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலைச்சிருக்கும். இந்த மாதம் முழுவதுமே குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம்.